இப்போ இன்னும் ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டே வரல. இப்போதைக்கு வந்து ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டே வந்து மே 9ஆம் தேதி தான் வருது. அந்த மே 9ஆம் தேதி வாக்கு, அதாவது மே 5ஆம் தேதியிலேருந்து மே 12ஆம் தேதிக்குள்ளே வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து குறைஞ்சது வந்து ஒரு மாதம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் கொடுப்பாங்க. அந்த ஒரு மாதம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸு, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் பண்ணி நார்மலாக வந்து அந்த நீட்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி, எப்போவுமே வந்து நீட் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை 20ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் ப்ராசஸே நடக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு. ஆனால் வந்து இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, சார் வந்து நம்ம ஒரு சில காலேஜஸில் வந்து நேரில் போகும்போது நீங்கள் இப்போவே வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸும் புக் பண்ணிக்கோங்க, இப்போ புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற குரூப் கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. சார் அது சாத்தியமான்னு கேட்குறாங்க. 100க்கு 100 சாத்தியம் இல்லை. நல்லா நோட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், முக்கா 3 தடவை சொல்றேன். 100% சாத்தியம் இல்லை, 100% சாத்தியம் இல்லை, 100% சாத்தியம் இல்லை. அப்புறம் ஏன் சார் வந்து அந்த காலேஜஸ்ல வந்து சார் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் கவுன்சிலிங் புக் சொன்னால் தானே நீங்கள் வேற காலேஜுக்கு போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, அந்த காலேஜில் இருக்கிற அட்மிஷன் டீம்ஸ் வந்து உங்களை வந்து அந்த காலேஜை விட்டு வெளியில் போகிற விடக்கூடாது. ஏன்னா வெளியில் போனீங்கன்னா நீங்கள் வேற காலேஜை பார்த்து அட்மிஷன் போயிடுவீங்க. ஸோ அதனால வந்து உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிற வேர்ட்ஸ் அதான்.